வாலி பிரம்மதேவரிடம் வரம் பெற்றவர். அவர் யாரை எதிர்த்து போரிட்டாலும் அந்நபருடைய சகபலம் வாலியை வந்தடையும். அக்காட்சியை நான் கண்ணார கண்டுள்ளேன். ஆகையால் வாலியை வதைக்கும் செயல் என்பது அசம்பவமாகும். ஆனால் சுக்ரீவரே, என் தமையனை வெல்வதும் அசம்பவமாகும். சற்று பொறு லக்ஷ்மணா. இவர் கூறுவது சரியே. கிஷ்கிந்தையின் வாலி பிரம்மதேவரின் வரத்தை பெற்றிருந்தால் அதை பற்றி நாம் ஆலோசிக்க வேண்டியது அவசியம். நாம் ஆற்ற வேண்டிய செயல்கள் பிரம்மதேவர் வரத்தையும் சார்ந்திருக்க வேண்டும். துஷ்டன் வாலி வதைக்கப்படவும் வேண்டும். வழி ஒன்று புலப்பட்டது. இந்த யுத்தத்தில் நான் வாலியை எதிர்க்கப் போவதில்லை. என்ன? ஆனால் பிரபு, பின் வாலி எவ்வாறு வதைக்கப்படுவார்? ஹனுமான், நீ வாலியிடத்தில் சுக்ரீவன் மல்யுத்தப் போருக்கு வாலியை அழைத்ததாய் கூற வேண்டும். வாலியோடு மல்யுத்தமா? அதில் நான் பங்கேற்பதா? இயலாது. அந்த அழைப்பினை வாலி நிச்சயம் ஏற்பான். யுத்தத்தில் அவனை எதிர்ப்பது சுக்ரீவர். ஆனால் அவனை வீழ்த்தப் போவது நான் தொடுக்கும் பாணம். பிரபு ஸ்ரீராமர்! பிரபு ஸ்ரீராமர்! அசோக விருட்சமே, அதர்மம் நிறைந்த இந்த பாவ பூமியில் அனுக்ஷணமும் வேதனை ஒன்றையே நான் அனுபவித்து வருகிறேன். என் வேதனை என்று விலகும்? நீயோ அசோக விருட்சம், அதன் பொருள் யாது? உன்னை நெருங்குவோரின் சோகத்தை போக்கவல்ல சக்தியை பெற்ற விருட்சம். ஆகையால் என் மன வேதனையை, துக்கத்தை, கவலைகளை நான் உன்னிடமே உரைப்பேன். ஆற்றம் பணியாது சீதா. என் மன வேதனையை இந்த அசோக விருட்சத்திடம் கூறுகிறேன் மாதா. தாம் மறைத்திருப்பது என்ன மாதா? உனக்காக ஒன்று உருவாக்கியுள்ளேன். காண்பியுங்கள். அன்று நீ காண்பித்த ஸ்ரீராமரின் உருவம் இது. ஆனால் அவருக்கு 4 புஜங்கள் இல்லையே. 2 புஜங்களைக் கொண்டவர் உனது ரகுநந்தர். ஆனால் ஸ்ரீராமரை நான் இவ்வுருவத்திலேயே கண்டேன். பிரபு, தமது லங்கை வருகையை எதிர்நோக்கி இருப்பவள் சீத்தை மட்டுமல்ல, தம்முடைய பக்தையான திரிசடையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறாள்.